டிவிகே, விஜய் சாரு, அவர் மேல காண்டாகுறதோ, அவர் மேல வன்மத்த திணிக்கிறதோ, அது நான் கிடையாதுங்க. எனக்கு ஒரே ஒரு கோவம் நான் தெளிவா சொல்லிர்றேன். அவங்க பின்னாடி போய் சாகுறாங்க பார்த்தீங்களா? ஏன் பின்னாடி போய் சாகுறீங்க? டெத் ஆனா, அவர் வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் குடுத்துட்டு கடந்து போயிடுவாரு. அவரோட வொர்க் என்ன, அவருடைய ஃபேமிலி, அவருடைய பெர்சனல் லைஃப்ன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாரு. எந்த தலைவரும், தலைவியும் வந்து தன் தன் குடும்பத்தில ஏதாவது அவரால ஒரு இழவு விழுந்துருச்சுன்ற காரணத்துக்காக, அங்க உட்கார்ந்து சோறு பொங்கி போடுறதுக்கோ, இல்ல டேக் கேர் பண்றதுக்கோ அந்த பேரண்ட்ட அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அது சாத்தியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க உள்ள வரீங்க, பின்னாடி போறீங்க, ஆக்சிடென்ட் ஆகி சாவுறீங்க, கூட்டத்தில நெரிசல்ல சாவுறீங்க. ஸோ சாகுறீங்க பார்த்தீங்களா? டெத் ஆகுற அத்தன மனுஷங்கள் நான் வந்து மனுஷன ரொம்ப மதிக்கிற ஆளு. ஒரு மனுஷன மதிச்சே ஆகணும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கிற ஒரு கேரக்டர் நான். ஸோ இத மாதிரி வந்து கஷ்டப்படும்போது வெயில்ல நசுங்கி, பிசுங்கி ஐயோ! அப்பா! பார்க்கவே முடியலங்க. அந்த மாதிரி ஒரு கிரவுடு. அப்படி ஒரு எதுக்காக அந்த மாதிரி போறீங்க? ஓ! அப்ப டிஎம்கே போறாங்க, ஏடிஎம்கே போறாங்க, அங்க போறாங்க, இவங்க போறாங்க, உங்களுக்கா கூட்டம் போறாங்க. அங்கலாம் பேச மாட்டீங்களா? இங்க பாருங்க. ஆக்சிடென்ட் ஆகி பல்க்கா டெத் ஆனது யாருடைய பிரச்சாரத்துல? ஸோ, இங்க வந்து அரசியல் பேசுறதுக்காகவோ இங்க முன்னாடி வரல. சில தற்குறிங்களுக்கு பதில் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் தவிர, வேற எதுவும் கிடையாது. இதுக்கு மீறி, இல்ல எனக்கு தலைவன் தான் முக்கியம்னா சாவுங்கடா. நாம வந்து ஒரு தாய்மை உணர்வோட, மனுஷ உணர்வோட தான் நம்ம வந்து சொல்றோம். நான் உரிமையில பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உரிமையில பேசுறதுக்கான ஆதங்கமும், கோவமும் எனக்குள்ள இருக்கு. என்னைய தேன்னு பேசியிருக்காங்க நெறைய பேரு. அதுவும் இந்த டிவிக்கில இருக்கிற தற்குறி நாய்ங்க தான் என்னைய வந்து தேன்னு பேசுதுங்க. நெறைய நான் ஸ்டோரி கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருத்தன் வந்து என்னைய ரசிச்சு உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் ரசிச்சு போட்டிருக்கான். அத நான் பார்க்கல. ஆனா டிவிக்கேன்னு ஒரு விஷயம் வரும்போது, அத பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுறான். தேன்னு வீடியோ போடுறான். இதுக்கு முன்னாடி ரசிச்சவன் டிவிகே உடைய ரசிகனு, தற்குறி. அவன் வந்து அவ்ளோ அசிங்கமா வேர்டா பேசினான். இத எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து எடுத்துட்டு போயிட்டு சைபர் கிரைம்ல நான் குடுத்துட்டேன். அ ஆனா சிஎஸ்ஆர் அவங்க குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு செலவு பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 5000. இந்த 5000 இருந்துச்சுன்னா, அது அந்த குழந்தைக்கு மெடிக்கல் செலவுக்காக நான் குடுத்துருக்கலாம். இது தேவையில்லாம நான் ஒரு விஷயம் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக, என்னுடைய ஆதங்கத்துக்காக நான் ஒரு ஃபர்தரா லீகல் ஆக்ஷன் எடுக்கும்போது, அதுக்கு ஓரளவுக்கு செலவு பண்ணியே ஆகணும். அதுக்கு டைமும், மணியும். ஸோ அது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. அக்செப்ட் பண்ண முடியல. நம்ம ஐடியில வர்றவங்க அத்தன பேருக்கும் நான் ரிப்போர்ட் பண்ணி விட்டுர்றேன். ஆனா, லீகலா ஆக்ஷன் எடுக்கணும்னா, அது நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. அதுக்கு அலையணும், காசு செலவு பண்ணணும். அந்த இடத்துல நான் கிடையாது. நான் சம்பாதிக்கிற பணம் ஓரளவுக்கு உதவி பண்ணுவேன். ஓரளவுக்கு இங்க ஒரு விஷயம் பண்ணி குடுப்பேன். ஆ என் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி குடுப்பேன். என்னுடைய கமிட்மெண்ட்ட என் ஃபேமிலிய நான் பார்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயம். என் கடவுள் வந்து நல்லாவே எனக்கு வச்சிருக்காரு. ஸோ, நான் சொல்றது ஒரே விஷயம். கடைசியா சொல்லிக்கிறேன். இந்த தற்குறி கூட்டங்க நெறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன். இன்னைக்கு யார் ஆண்டுட்டு போனாலும், யார் ஆண்டுட்டு போயிருந்தாலும், நாம உழைச்சா தாங்க நமக்கு சோறு. அது உங்க தலைவரே சொல்லியிருக்காரு. திமுக ஆண்டா என்ன, அதிமுக ஆண்டால் என்னன்னு சொல்லி ஒரு சாங்கே வந்திருக்கு. ஸோ மறந்தவங்க எல்லாருமே வந்து அவர் நடிச்ச அந்த சாங்ல அத அத அர்த்தத்த என்னன்னு புரிஞ்சுக்கங்க. அவரே சொல்லியிருக்காரு. அவரே வந்து ஆண்டாலும், அவர் வந்து உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு சமைச்சு போடுறது கிடையாது. நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ண போறது கிடையாது. காமனா அந்த இடத்துல, அந்த சீட்ல என்ன பண்ணுமோ, அதுதான் பண்ணிட்டு போவாரு. அவ்வளோதான். அவர் மேலயே அவ்வளோ அலிகேஷன் இருக்கும்போது, அவருடைய பர்சனல் லைஃப்ல அவ்வளோ இருக்கும்போது, மக்களுக்கு என்ன பண்ணிடுவாருன்ற சில பேருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. ஸோ அது அவங்களுடைய பர்சனல். அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் நான் என்ன சொல்ல வரேன், இவரு பின்னாடி போறவங்க அத்தன பேரும் தற்கூரி கூட்டமா இருக்குதுங்க. பொம்பளைங்களுக்கு மரியாதை குடுக்கறது கிடையாது. பொம்பளைங்க வந்தாங்கன்னா, அவங்கள செயின் பறிக்கிறது, அந்த கூட்டத்துல நுழைஞ்சு, ஏதாவது ஒரு விஷயம். ஒண்ணு இந்த தொண்டர்கள் எல்லாருமே ஒரு பாதுகாப்பு ஒரு பொம்பளைங்களுக்கு குடுக்கணும். அந்த ஒரு ஸ்பேஸ்ல. அதுவும் அங்க நடக்கிறது கிடையாது. செத்து தான் போகுதுங்க நெறைய. குத்து குத்தா சாவுறாங்க. உடம்பு முடியாம கையில அடி, கால்ல அடின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க நடந்துட்டு தான் இருக்கு.
அதுக்கெல்லாம் காரணம் எங்க தலைவர் கிடையாது. இது திமுகவோட சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏங்க வெயில் வர்றது வந்து திமுகவா? வெயில்ல தாங்க முடியாம டீஹைட்ரேஷன் ஆகி வாந்தி எடுக்குது, மயக்கம் வந்து கீழ விழுறதெல்லாம் திமுக செஞ்ச சூழ்ச்சியா? பண்ற வேலையெல்லாம் நீங்க பண்ணிடுறீங்க. சாவுறது செத்து கொத்து கொத்தா போறீங்க. அந்த பழிய பாவம் பாவம் அந்த மனுஷன் மேல விழுந்துருது. ஸோ இது யார டார்கெட் பண்ணுவாங்க? அவர தான் டார்கெட் பண்ணுவாங்க. இல்ல ஒண்ணு அவராவது வாய் தொறந்து சொல்லணும். இந்த மாதிரிலாம் பண்ணு சொல்லியிருக்காரு. பட் ஸ்ட்ரிக்ட்டா சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு அனவுன்ஸ்மென்ட் அவர் பேஜ்ல, இந்த மாதிரி விஷயங்கள் இனி பண்ணீங்கன்னா, என் தொண்டர்கள் நீங்க கிடையாது. அப்படின்றத ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? அது ஏன் ஆணித்தனமா சொல்ல மாட்டேங்கிறாரு? ரசிக்கிறாரே அவரும் இவ்ளோ கூட்டத்த பார்த்துட்டு. எனிவே இந்த வீடியோல நான் இத சொல்லணும்னு நெனச்சேன். சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் தற்கூரி கூட்டங்க வந்து நெகட்டிவா என்ன கொ ஏதாவது ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா, பேசிட்டு போங்க. உங்க வாய், உங்க கேரக்டரும், உங்க வார்த்தையும், உங்க வளர்ப்பு, நீங்க வந்து இப்படிதான் பேசிட்டு கெடப்பீங்க. ஆ அது வந்து பார்த்து பார்த்து பழகிடுச்சு. உங்களால ரூ. 1க்கு உங்க குடும்பத்தில லாபம் இல்லாத சொறி நாய்ங்க நீங்கலாம். நீங்கலாம் வந்து ஒரு பொறுப்பில்லாத ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான், இந்த மாதிரி பொறுப்பில்லாத ஒரு கூட்டத்தில போயிட்டு, பொறுப்பே இல்லாம செத்து சீரழிறீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல என்னத்த சொல்ல முடியும்? போங்க. பாய்.